ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு குட்டி குட்டியாக பாவக்காயை கட் பண்ணி வச்சுக்கிறணும். ஒரு சட்டியை வச்சு அதில் பாவக்காயை போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா தண்ணியில் வேக விட்டுருங்க. ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே மூடி மூடி வச்சு வேக வைங்க. லைட்டாக உப்பு வந்து அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் தான் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. நான் பெரிய கரண்டியாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். அதை ஊற்றி நல்லா அப்படியே சுருள சுருள கிண்டுங்க. சிம்லேயே வச்சு மொறுமொறுன்னு வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். ஓகேவா? இந்த பாவக்காய் வந்து ரொம்ப கசப்பெல்லாம் அவ்வளோக்கா இருக்காது. பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், கலர் கூட மாறல பார்த்தீங்களா? கடைசியாக அந்த மொறுமொறுப்பு வரும்போது தான் அந்த கலர் மாறும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஸ்வீட் கிச்சன் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து உங்களுக்கு வேறு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.